ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கேர்ள் ரூல்ஸ் உடைய ஃபைனல் எபிசோடு தான் வந்திருக்கோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா கோரியாவை தான் காட்டுறாங்க. அவளுடைய கம்பெனி, அவ ஒரு கிளாத்திங் ஸ்டோர் மாதிரி சின்னதா வச்சு நடத்திட்டு இருக்கா இல்லையா. ஸோ அந்த கம்பெனிக்கு ஒரு சில மாடல்ஸ் தேவைப்படுறாங்க. அவங்கள போட்டோஸ் எடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஆல்ரெடி அங்க ஒரு மாடல் போட்டோ போஸ் கொடுத்துட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஷாஷா வரா. அதுவும் எப்படின்னு பாத்தீங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டை கவனிக்கிறதுக்காக நிறைய ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸோட வந்திருக்கா. அங்க இருக்கிற எல்லாருக்கும் சேர்த்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கா. இருக்கிற மாடலை நெக்ஸ்ட் மாடலை கூப்பிடுங்க, அவங்கள கூப்பிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லுங்கிற மாதிரி சொல்ல, இப்ப அந்த இடத்துல ஷாஷாவும் கோரியா நின்று கொஞ்சிட்டு இருக்காங்க. சரி நெக்ஸ்ட் கூப்பிடலான்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது ஷாஷா அந்த இடத்த விட்டு போயிட்டு நான் வந்துட்டேங்கிற மாதிரி சொல்றான். நீ எதுக்குமா இங்க வந்த, என்னாச்சுன்னு சொல்லி கேட்டா, நான் தான் இன்னைக்கு உன்னோட மாடலுங்கிற மாதிரி வந்து நிக்கிறா. அவளும் சொல்றா, உங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும், வேணாங்கிற மாதிரி சொல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நான் முடிவு பண்ணிட்டேன், நான் போஸ்ட் கொடுக்க தான் போறேங்கிற மாதிரி கொடுக்க நிறைய போஸ்டர்ஸ் எடுத்திருக்காங்க இன்னைக்கு. இப்ப இங்க மின்னுடைய ஆபீஸ், மின் அண்ட் பிரீமோட ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா பிரீமா காணும்னு சொல்லிட்டு மின்னு தேடிக்கிட்டு இருக்கா. அங்க சின்னதா ஒர்க் மாதிரி போயிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம கோரியா வரா. வந்துட்டு பிராவை பார்த்துட்டு, ஹே நீனு இங்கே ஒர்க் பண்றியான்னு சொல்லி கேட்டதும், இல்ல நான் ஃப்ரீலான்சிங்காக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், சும்மா வந்தங்கிற மாதிரி சொல்ல, சரி இப்போ நீ ப்ரீமை தானே தெரிய வந்திருக்க, ஆனால் இங்கே ப்ரீம் இல்லையேங்கிற மாதிரி மின்னும் சொல்றா. கோரியாவும் ஐயோ அவளுக்கு தான் அவார்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கல்ல, அது சம்மந்தமா அவள் ட்ரை பண்ணலையாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. என்ன நடந்தா என்னன்னு சொல்லிட்டு அந்த ரிலேஷன்ஷிப்குள்ளேயே இருக்கா. சரியான டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கு, எனக்கு பிடிக்கவே இல்லைங்கிற மாதிரி மின்னு சொல்றா. சரி அப்படியே விட்டா எப்படி, அவளை போய் பார்க்கலாம் வாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்க்க போனா இங்கே தான் இப்போ மின்னு இல்லைல்ல, மின்னு தான் ப்ரா கூட செட்டில் ஆயிட்டால. அதனால இவ என்ன பண்ணிட்டு இருக்காங்கிறது யாருக்கும் தெரியல. ரொம்ப நாளாவே வரவே இல்லையா. சோ பாக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா குடிச்சிட்டு நல்லா கவுந்து கிடக்கா. அந்த அளவுக்கு பயங்கரமா குடிச்சிருக்கா. பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி இருக்கா. அந்த அளவுக்கு அவளையே அவ கண்டுக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கொஞ்ச நாளா. என்னாச்சு உனக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து கேக்குறாங்க. உனக்கு அவார்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, அதை மறந்துட்டியா, இந்த மாதிரி கிடக்கேன்னு சொல்லி கேட்டதும், அவார்டு ஃபங்க்ஷன் ஆகுது மண்ணாவது எனக்கு எதுவுமே புரியுமோ சொல்றாங்க. மின் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு என்னதான் ஆச்சு சொல்லிதான் தொலைங்கிற மாதிரி சொல்லி கேட்க, பம்பி என்னை விட்டு போயிட்டா, அவ என்னை விட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. முன்னாடி போனது சொல்றியா, இப்ப போயிட்டாளான்னு சொல்லி கேட்டா, ஆமா இப்ப போயிட்டா. நானும் என்னுடைய செல்ஃப அவளுக்காக எவ்வளவோ மாத்திக்கிட்டேன், என்னுடைய கெரியரை எல்லாத்தையுமே விட்டு கொடுத்தேன், அவ இருந்தா போதும், மத்த எல்லாத்தையும் அப்புறம் பாத்துக்கலாம்னு நினைச்சேன். பம்பி எப்போ பார்த்தாலும் இப்படி தான் பண்ணுறா. நானும் என்னுடைய மியூசிக், என்னுடைய ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு என்னுடைய லவ் லைஃப்பை நான் எப்படிலாமோ எக்ஸ்பிரஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஆனாலும் அது அவளுக்கு புரியவே மாட்டேங்குது. கடைசியில் என்னை பிரேக்கப்பில் தான் விட்டுட்டு போகிறா. ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம்லாம் இல்லை, பிரேக்கப் எப்போ வந்தாலும் பிரேக்கப் தான், பெயின் தாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மையிலேயே அது ட்ரூ தான். இல்லை நமக்கு அது ஃபர்ஸ்ட் லவ்வா செகண்ட் லவ்வா, அது ரொம்ப வலி, கம்மியான வலி அந்த மாதிரிலாம் கிடையாது. உண்மையாக லவ் பண்ணவங்களுக்கு எத்தனை பேரை லவ் பண்ணாலும் அப்போதைக்கு வர பிரேக்கப் பெயின் தான். அதை நான் அனுபவிச்சிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து அட்வைஸ் பண்ணுறாங்க, நடந்துருச்சு, அதை விடு, உனக்கு புரியுதா இல்லையா, இந்த அவார்ட் ஃபங்க்ஷனை மட்டும் நீ மிஸ் பண்ணிட்டனா உன் லைஃப்பில் உன்னால் மறக்க முடியாத அளவுக்கு நீ பெயின் அனுபவிப்ப. இப்படி பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு லைஃப் லாங் நீ இதையே நினச்சி செத்து போயிடுவ. ஸோ ப்ளீஸ் சொல்கிறத கேளுன்னு சொல்லிட்டு கோரியாவும் சொல்கிறா. இன்னொரு பக்கம் இன்னுமே நீ தான் இந்த ஒர்க்கஹாலிக் கிளப்புக்கு மெம்பர், தலைவர், எல்லாமே நீ தான். நீ ஒரு டைரக்டரா மட்டும் இல்லாமல் எல்லாரையும் ஹார்ட் ஒர்க் பண்ண வச்ச ஒரு ஆளு நீனு. இப்ப எதுக்கு எல்லாமே முடிஞ்சு போன மாதிரி இப்படி பேசிட்டு இருக்க? உனக்கு இந்த அவார்டு எவ்வளவு முக்கியம். ஒருவேளை உனக்கு இந்த அவார்டு கிடைக்குதோ இல்லையோ, ஆனா அதை உன் கண்ணால, உன்னோட நாமினேஷன் பேரை சொல்றதையாவது நீ உன் கண்ணால கேட்டதானே நெக்ஸ்ட் உனக்கு ஒரு என்கரேஜிங்கா இருக்கும்னு சொல்லிட்டு எவ்வளவோ அட்வைஸ் பண்றாங்க. எனக்கு எல்லாமே புரியுது, என்னால முடியலன்னு சொல்லிட்டு திரும்ப இவங்க அழுதுகிட்டே இருக்காங்க. ஜஸ்ட் அவார்ட் ஃபங்க்ஷனை மட்டும் நீ கவனம் செலுத்து. உன்னுடைய ஹேர், உன்னுடைய மேக்கப், உன்னுடைய அவுட்ஃபிட் இதெல்லாம் எப்படி இருக்கணுங்கிறத பத்தி யோசி, உன்னை பத்தி கேர் பண்ணு, இதை மறந்துடுங்கிற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு ஹக் பண்றாங்க. எல்லாரும் சேர்ந்து இப்ப ஹக் பண்ணிட்டு அங்க உட்காந்துருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பம்பியை காட்டுறாங்க. பம்பி ஏர்போர்ட்டுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு நம்ம ஷாஷா வரா. ஹேய் நீ எப்படி இங்க வந்த, உனக்கு எப்படி நாங்க இருக்குன்னு தெரியும்னு சொன்னது கேட்டதும், உன்னை பாக்குறதுக்காகவே நான் டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கோமாங்கிற மாதிரி சொல்றாங்க. அது முடிஞ்சு போயிடுச்சு, அதை பத்தி பேசாத, யாரு கோரியா உனக்கு சொன்னாலாங்கிற மாதிரி கேட்க, ஆமா கோரியா தான் சொன்னா, இப்ப
என்னங்கிற மாதிரி இவங்களை கேக்குறாங்க. நான் என் மனசை ஆல்ரெடி மாத்திட்டேன், திரும்ப வந்து மாத்த ட்ரை பண்ணாதன்னு சொல்லிட்டு பம்பி சொல்ல, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை நீ சாக்ரிஃபைஸ் பண்றதாவா? சத்தியமா இல்ல, நீ ஒரு செல்ஃபிஷ் தெரியுமான்னு சொல்லிட்டு ஷாஷா திட்டுறா. என்னது செல்ஃபிஷான்னு சொல்லிட்டு இவங்க கேட்க, ஆமா, எப்பவுமே உன்னுடைய மைண்ட் செட், உன்னோட முடிவு, அதுல நீ என்ன நினைக்கிற அப்படிங்கிறது மட்டும் தானே உனக்கு முக்கியம். நீ அங்க ஒரு பொண்ணை விட்டுட்டு வந்திருக்கியே, அவ உண்மையாவே ஹாப்பியா இருப்பான்னு நினைக்கிறியா? அந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அவளுக்கு இவ்வளவு முக்கியம், அந்த நேரத்துல நீ அவ கூட இருக்கணும்னு எவ்வளவு நினைப்பா, இப்படி தனியா விட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்காங்க. இப்ப இங்க அவார்ட் ஃபங்க்ஷனை காட்டுறாங்க. இந்த அவார்ட் ஃபங்க்ஷன்ல ஒரு பேரா அனௌன்ஸ் பண்றாங்க. எல்லாரும் போயிட்டு அவங்களுடைய அவார்டை வாங்குறாங்க. அதுலயும் முக்கியமா இந்த கம்பெனிஸ்க்குன்னு, இப்ப இவங்க லேடி பேர்ட்னு வச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆட் கம்பெனிஸ்னு இருக்கும்ல, அந்த கம்பெனிஸ்க்குன்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. அந்த அவார்டை பார்த்துட்டு மின் என்ன சொல்றான்னா, நெக்ஸ்ட் இயர் இதை நம்ம வாங்கணுங்கிற மாதிரி சொல்றாங்க. கண்டிப்பா அந்த ஸ்டேஜ்ல நம்ம கம்பெனியோட நேமை அனௌன்ஸ் பண்ணுவாங்க, நம்ம அதை வாங்குவோங்கிற மாதிரி பிரீம் கிட்ட சொல்ல, பிரீம் அதுக்கு கண்டிப்பா அதுக்கு நீ தகுதியான ஆள் தான், கண்டிப்பா வாங்குவேங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப அடுத்து டைரக்டருக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது. இங்க நம்ம கோரியா பயங்கர டென்ஷன்ல இருக்கா. இந்த ஷாஷா எங்கதான் போனாலும் தெரியலையே, கூட்டிட்டு வர சொன்னாமே காணுமேன்னு சொல்லிட்டு. சோ இப்ப அந்த அவார்டை அறிவிக்க போறாங்க. பெஸ்ட் ஆட் டைரக்டர், அது நியூ கம்மர் டைரக்டர் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம பிரீம் தான் சொல்லிட்டு பிரீமோட நேம் அனௌன்ஸ் பண்றாங்க. இவங்க போயிட்டு அவார்டு வாங்க போறாங்க. அது வரைக்குமே அந்த இடத்துல ஷாஷாவையும் பம்பியையும் காணும். அவார்ட் ஃபங்க்ஷன்ல இவங்க ஸ்பீச் கொடுக்குறாங்க. எனக்கு இந்த அவார்டு தனி ஒரு ஆளுக்காக கிடைக்கல, நீங்க எல்லாருமே சேர்ந்ததுதான் இந்த அவார்டு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபேமிலி, இன்னும் என்னுடைய ஆஃபீஸ் கொலீக்ஸ்ன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் சேர்ந்து வாங்கி கொடுத்த அவார்டு தான் இது. இதை நான் தனியா வாங்கல, இவ்வளோ பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இதை நான் சாதாரணமா வாங்கல, இதுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டிருக்கேன், இவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்கேன். அந்த நேரம்லாம் என் கூட ஒருத்தங்க இருந்தாங்கன்னு சொல்லிட்டு பம்பியே மென்ஷன் பண்றாங்க. ஸோ அந்த அவார்டை காமிச்சு, ஏய் நான் இந்த அவார்டை வாங்கிட்டேன், நான் சொன்னேன்ல ஒரு நாள் கண்டிப்பா வாங்குவேன்னு, அந்த அவார்டு நான் வாங்கிட்டேன்னு சொல்லிட்டு இவங்க சொல்ல, மேல இருந்து ஒரு சவுண்டு கேக்குது. யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம பம்பி தான். ஏ மை கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இந்த உலகத்திலேயே பெஸ்ட், வெரி டேலண்டட் சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாங்க. அதை பார்த்தது இவங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இப்ப ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சு. மின்னும் ப்ராவும் பேசிக்கிறாங்க. அப்படி பேசிட்டு இருக்கும்போது ப்ரா என்ன சொல்றானா, கண்டிப்பா ஒரு நாள் நீ இந்த அவார்டு வாங்குவ, அப்ப நான் கீழே உட்காந்துக்கிட்டு இப்ப உன்னை பம்பி எப்படி வந்து என்கரேஜ் பண்ணாலோ அதே மாதிரி நான் உன்னை என்கரேஜ் பண்ணுவேன், கண்டிப்பா பண்ணுவாங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு முன்ன ஐயோ எனக்கு ஸ்டேஜ்னாலே கை கால்லாம் உதறும், நான் எங்க அங்க போய் பேச போறேங்கிற மாதிரி சொல்ல, இருந்தாலும் உனக்கு ரொம்ப பேராசைதாங்கிற மாதிரி மின்னு சொல்றா. அதுக்கப்புறம் இது பேராசைலாம் இல்லை, என்னுடைய கடமை, இதெல்லாம் நான் உனக்காக பண்ணணுங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்ப பம்பியும் பிரீமியும் காட்டுறாங்க. அந்த அவார்டை வாங்கிட்டு ரொம்பவே ஹாப்பியா இருக்காங்க. இனிமேலாவது என்னை விட்டு போக மாட்டேங்கிற மாதிரி கேட்க, இனிமேல் எப்பவுமே போக மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அழகாக இருக்குது ஒரு செயின். அந்த செயினை இவங்க அவங்க கழுத்தில் போட்டு விடுறாங்க. இப்போ ஷாஷாவையும் கோரியாவையும் இன்டர்வியூ பண்ணுறாங்க. இன்டர்வியூன்னு சொல்ல முடியாது, சின்ன ப்ரெஸ் மீட் மாதிரி. ஷாஷாவை என்ன கேட்குறாங்கன்னா, அவங்க அந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்களே அது ஓகேவா, ஆல்ரெடி உங்கள் மேனேஜர் போயிட்டாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, முக்கியமாக நீங்கள் சோஷியல் மீடியாவில் போட்ட ஃபோட்டோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்க, அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு இதுதான் கோரியா என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு சொன்னதும் அவளுக்குலாம் ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஐயோ என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க, இதனால எவ்வளோ பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுடைய ஹார்ட் ப்ரோக் ஆகும், அதை யோசிச்சு பார்த்தீங்களான்னு சொன்னதான். என்னுடைய ஃபேன்ஸை நான் எப்போவுமே லவ் பண்ணுவேன், கேர் பண்ணுவேன், பட் இது என்னுடைய ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்ட விஷயம், ப்ளீஸ் என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க, தேவையில்லாமல் அவளை டென்ஷன் பண்ணாதீங்க, தேவையில்லாத கொஸ்டின்ஸ் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக சொல்கிறா. ஸோ இதெல்லாம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்லி கேட்டதும் ஃபர்ஸ்ட் அவன் என்னை வெறுத்தா, அதுலேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சுங்கிற மாதிரி இவங்க சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஷாக்காக கேட்குறாங்க. ஆமாம், அவன் என்னை வெறுக்கிறதுலேருந்து தான் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆச்சு, இப்போ நாங்கள் லவ்வர்ஸாக இருக்கோங்கிற மாதிரி ஷாஷா சொல்கிறா. இப்போ நம்ம ஷாஷாவோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க ஃபோனில் இந்த இன்டர்வியூ பார்க்குறாங்க. பார்த்துட்டு பயங்கர டென்ஷன் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரம் பார்த்து அங்கே இருக்கிற வேலைக்கார பொண்ணு அவங்களுடைய கார்டை கொடுத்து இவங்க கார்டை டிக்ளைன் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்ல, என்னது கார்டு டிக்ளைன் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு வந்த ஷாஷா, ஆமாம் உங்களுடைய கார்டை நான் கேன்சல் பண்ணிட்டேன்னு சொன்னதும் ஏன் இப்படி பண்ணுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது ரொம்பவே லிமிட் தாண்டி நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் இந்த மாதிரி அநியாயமாக செலவாகிறத நான் விரும்பலை, அதனால தான் அப்படி பண்ணிட்டேங்கிற மாதிரி சொல்ல, ஹவு டேர் யூ என்கிட்ட நீ இந்த மாதிரி பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்க, ஓ உன் கேர்ள் ஃப்ரெண்டு இதெல்லாம் சொல்லி கொடுத்தாளா, அவகிட்டேருந்து கற்றுக்கிட்டியாங்கிற மாதிரி சொல்ல, நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிட்டு போங்க, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து இருக்க போகிறதில்ல, தனித்தனியாக தான் இருக்க போகிறோம், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நான் இனிமேல் காசு எவ்வளோ
எவ்வளோ கொடுக்கணும் அதை மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும், எக்ஸ்ட்ராலாம் என்கிட்ட கேட்கவும் கூடாது, நான் கொடுக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அவங்க அம்மா கிட்டே இப்படி பேசுறியாங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்னது அம்மாவா? யாருக்கு அம்மா? நான் இங்கே தனியாக கஷ்டப்பட்டப்பெல்லாம் நீங்கள் அங்கே உங்கள் பாய் ஃப்ரெண்ட் கூட ஜாலியாக இருந்தீங்க, நீங்கள் அம்மாவான்னு சொல்லி கேட்க அதுக்கு அவங்க அம்மா எல்லாருக்குமே பர்சனல் திங்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் அது. அப்படி இருக்கும்போது நான் எப்படி இங்கே இருக்க முடியும், அப்போ நான் நாசமாக போனாலும் பரவாயில்லையான்னு சொல்லிட்டு ஷாஷா கேட்க இந்த மாதிரியே மாற்றி சண்டையாகுது. ஸோ திரும்ப இவங்க அம்மா கோரியாவே ப்ளேம் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே எப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவாங்கிற லெவலுக்கு ஷாஷாவும் பேசுகிறா. இப்போ எங்கள் மின்னுடைய ஃபேமிலியை காட்டுறாங்க. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக, குரூப் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக, ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக எல்லாரும் வெளில இருக்காங்க. ஸோ அப்போ அங்கே மின்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ப்ராவும் வராங்க. எதுக்காகன்னு சொல்லி பார்த்தா ஃபோட்டோகிராஃபரை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னதே மின்னு தான். ஸோ ப்ராவை கூட்டிகிட்டு வந்திருக்கா. என்ன நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா, நீங்கள் தானே ஃபோட்டோகிராஃபர் வேணும்னு சொன்னீங்க, அதுதான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இவ தான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறா. அதை கேட்டதும் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஷாக்காக இருக்குது, முக்கியமாக அவங்க அம்மாவுக்கு. ஸோ அவங்க அப்பாவும் அம்மாவும் ஷாக் ஆனதை விட அந்த வீட்டில் இன்னொரு கிழவன் ஒருத்தன் இருப்பான் இல்லையா, அவன் தான் டென்ஷன் ஆகிறான். அவன் பொண்ணு நீ என்னடா வளர்த்துருக்க, நான் என் பையனை பாரு எப்படி வளர்த்துருக்கேன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. ஸோ அதை கேட்ட மீன் என்ன சொல்றானா, நீ என்ன அவன் பையனை வளர்த்துருக்க, காலேஜ் முடிச்சு இத்தனை வருஷம் ஆகுது, இது வரைக்கும் வேலைக்கு போனானா, நான் கொடுக்குற காசை வச்சுக்கிட்டு இந்த குடும்பத்தையும் ரன் பண்ணிட்டு அவனுக்கும் தண்ட செலவு பண்ணிட்டு இருக்கீங்க, அவன் நல்லா வளர்ந்துருக்கான், நான் சரியா வளரலையான்னு சொல்லிட்டு மென்னு கேட்க இந்த மாதிரியே பிரச்சனையாவது. உங்க ஆன்டி மாதிரியே நீனு இப்படி ஆயிட்டேன்னு சொல்லி எல்லாரும் திட்ட, அவங்க இப்படி ஆனதுல எந்த தப்புமே இல்லை, அவங்க இஷ்டத்துக்கு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. உண்மையாகவே உங்களுக்கு மானம் சூடு சோறுனா இருந்துச்சுன்னா அவங்க கிட்டேருந்து காசு வாங்கக்கூடாது, வாங்கிக்கிட்டு தானே இருக்கீங்க, அப்புறம் என்னங்கிற மாதிரி மீனும் சொல்கிறாங்க. இப்படியே ஒரு கட்டத்தில் சண்டை பெருசாகி அவங்க அம்மாவும் அப்பாவும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுக்க நம்ம ப்ரா தான் எடுக்கிறாங்க. எடுக்கும் போது நீயும் அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் இப்போ ப்ராவும் அந்த ஃபேமிலி ஃபோட்டோவில் சேர்ந்து நிற்கிறாங்க. எல்லாருமே சிரிச்சுக்கிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு அந்த ஃபோட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ப்ரீமே அவங்க வீட்டில் கொண்டு வந்து இந்த அவார்டை காட்ட அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. ஃபேமிலியாக சேர்ந்து சந்தோஷமாக சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அம்மாவும் நீ இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு உழைச்ச, நம்ம ஃபேமிலிக்காக தனியாக உழைச்ச, இதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோமா, ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோ, உனக்காக நீ வாழுங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு ஃபேமிலியா ஹக் பண்றாங்க. அப்ப அங்க தூரத்துல நம்ம பம்பி மட்டும் உட்காந்துருக்க, நீனும் வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதுக்கு பம்பி, நான் இன்னும் உங்க ஃபேமிலியில ஜாயின் பண்ணலையே, எப்படி வருதுன்னு சொல்ல, எப்படியா இருந்தாலும் நீ எங்க ஃபேமிலி தானே, வாமான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஹக் பண்றாங்க. இப்போ நம்ம பம்பியை பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா கிட்ட ஒரு சில டிசைன்ஸ்லாம் காட்டுறாங்க. யாரோடதுன்னு பார்த்தா நம்ம கோரியாவோடது. இவ பயங்கரமாக டிசைன்ஸ் பண்ணியிருக்கா, இவளுக்கு நீங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தே ஆகணும், நியூ டிசைனர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்தா தானே நம்ம கம்பெனிலேயும் நியூ டிசைன்ஸ்லாம் வருங்கிற மாதிரி சொல்ல அவங்க அம்மா, நீ என்ன அவளுக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறங்கிற மாதிரி கேட்க, நான் ஒன்றும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணல, அவள் டிசைன் நல்லா இருக்கு சொன்னேன், நல்லா பாருங்கம்மா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க, ஒருவேளை இவளுக்கு வேற யாராவது இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து அவங்க அந்த கிரெடிட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் அந்த கிரெடிட்ஸ் எடுத்துக்கோங்க, இதனால நம்ம கம்பெனிக்கு நிறைய லாபம் இருக்குங்கிற மாதிரி சொல்ல அவங்க அம்மாவும் ஒத்துக்கிறாங்க. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஆனால் ஏன்டா அந்த சான்ஸை கொடுத்தோங்கிற அளவுக்கு நீ பண்ணிடாத, நல்லா பண்ணுங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க. இப்போ பம்பியும் கோரியாவும் பேசிக்கிறாங்க. அதுக்கு நீ இவ்வளோ நல்லா வெளியே என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க, ஏன்னா எனக்கு இதில் கொஞ்சம் யூஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்காகன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தான் இப்போ ஷாப் வச்சுருக்காங்கல்ல, இவங்க வந்து டிசைன் பண்ணுற இடத்துலேருந்து நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும், அந்த கான்டாக்ட்ஸை இவங்க ஷாப்புக்கு அமிச்சாங்கன்னா அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு மாற்றி அவங்களோட கான்டாக்ட்ஸை ஷேர் பண்ணிக்கலாம், ரெக்கமெண்ட் பண்ணலாம்ல. ஸோ அதுதாங்கிற மாதிரி பம்பி சொல்ல ஓகே டீலுங்கிற மாதிரி 2 பேரும் கை கொடுத்துக்கிறாங்க. இப்போ இங்கே 2 பேருக்கு வெட்டிங். யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆண்ட் ஃபான்னு சொல்லிட்டு இந்த பார் வச்சு நடத்துனாங்கல்ல, பாருன்னு ரெசார்ட்டு. ஸோ அவங்களுக்கு தான் இப்போ மேரேஜ். எல்லாரும் இப்போ இங்கே வந்து கூடியிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாருக்கும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இவங்க 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கிறதுல எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பின்னு சொல்லிட்டு சொல்ல, மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்களும் எங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் வரும் நாங்கள் நினைக்கவே இல்லை, ஆனால் இது ரொம்ப தேவையான ஒரு விஷயம், அதனால நான் மேரேஜ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொல்லிட்டு மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல எல்லா பேருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. நம்ம பிரியமும் 2 வார்த்தை அவங்கள பற்றி பேசுகிறாங்க. ஒரு ஃப்ரெண்டாக மட்டும் இல்லாமல் நிறைய விஷயத்தில் வந்து எங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்க, கேர் பண்ணியிருக்க, உன்னை நினைச்சாலே எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இப்போ அந்த பார்ட்டியை எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஒரு சிங்கர் பாட்டு பாடுறாங்க. அஸ்த சீரீஸ்ல இருப்பாங்கல்ல அவங்க தான். என்னடா எல்லாருக்கும் பேர் இருக்கு, இவங்களுக்கு பேர் இல்லையன்னு சொல்லி நினைக்கிறீங்கல்ல, இவங்களுடைய ஒரிஜினல் பேர் இருக்காங்க இல்லையா அஸ்த சீரீஸ்ல, பிரீமுடைய தங்கச்சி, அவங்க இப்போ அங்கே வராங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து லைட்டாக டான்ஸ்லாம் பண்ணிட்டு பாட்டுலாம் பாடுறாங்க. அப்போ
அங்க இருக்கிற டாய்லெட்ல பிரீமும் போய் பேசிட்டு இருக்கும் போதே 2 பேருக்கு ரொம்ப ஸ்டார்ட் ஆயிடுது. சோ அங்கேயே 2 பேரும் சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஷாஷாவையும் கூட பாத்தீங்கன்னா இந்த போட்டோ லேப் மாதிரி இருக்கும்ல, அதுல போயிட்டு போட்டிருக்காங்க, ஜாலியா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப எல்லா பேரும் ஒண்ணு சேர்ந்து ஒன்னா உட்கார்ந்துருக்காங்க. அப்படி உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு வழியா ஆண்ட்டுக்கும் ஃபாவுக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. நல்ல விஷயம் இல்லைங்கிற மாதிரி சொல்ல, நெக்ஸ்ட் என்ன கிட்ஸ் தானேங்கிற மாதிரி சொல்றாங்க. எல்லாருமே கிட்ஸ் வச்சுக்கணுங்கிற அவசியம் இல்லைல்ல, யாருக்கு பிடிக்குதோ அவங்க கிட்ஸ் வச்சுக்கிட்டோம். இது செக்ஷுவாலிட்டி பத்தின விஷயம் இல்ல, அவங்க விருப்பங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்படி பேசிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற மியூசிக்கை காதுல வாங்குறாங்க. அந்த மியூசிக் ரொம்பவே பிடிச்சிருக்கு. இந்த மியூசிக் நம்மளாம் இந்த மாதிரி உட்கார்ந்து இருக்க கூடாது, வேற ஏதாவது பிளான் இருக்கான்னு சொல்லி கேட்க, சரி நாம ஏன் இங்க ஒரு ஃபேஷன் ஷோ நடத்தக்கூடாதுங்கிற மாதிரி சொல்ல, ஃபர்ஸ்ட் இந்த ஃபேஷன் ஷோ தொடங்கி வைக்கிறதுக்கு நம்ம ஷாஷாவை கூப்பிடுறோம்னு சொன்னதும் ஷாஷாவும் எழுந்து போயிட்டு இப்ப பாருங்கடான்னு சொல்லிட்டு அழகா ஒரு கேட் வாக் கொடுக்குறா. அந்த கேட் வாக்கை பார்த்துட்டு எல்லாம் ஓன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அப்புறம் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டு கோரியா வரா, அவளும் நல்லாவே போஸ் கொடுக்குறா. அதுக்கப்புறம் நம்ம பம்பி அவளுக்குலாம் சொல்லவா வேணும், அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிரீமு, அதுக்கப்புறம் மின்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு வாக் கொடுக்குறாங்க. அப்படியே ஜாலியாக டான்ஸ் பண்ணிட்டு என்ஜாய் பண்ணிட்டு அன்னைக்கு நாள் அப்படியே போகுது. இந்த சீரீஸ் இந்த இடத்துல மொத்தமாக முடிஞ்சு போயிடுது. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் சீரீஸில் மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.